ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வெப்சைட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் A23 பேட்சுக்கு வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு A23 பேட்ச் வரையும் ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நியூவாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காச்சும் இன்னும் புக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் வந்து மார்ச்சில் தான் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமோட ரிசல்ட்டே வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ரிசல்ட் அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் டைம் வந்து கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு மினிமம் 2 months ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா பிசிபி கிளாஸஸ் ஜனவரி மந்த் நிறைய கோர்ஸுக்கான ஸ்லாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் உங்கள் பிசிபி கிளாஸஸ்க்கான ஷெடியூலை பார்த்து கரெக்டாக வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாகவே அதான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா A18 பேட்ச்லேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்து உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுங்க. என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுத்து நம்ம உள்ளே போனால் எல்லா செமஸ்டருக்குமான பேப்பர் வந்து இங்கே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், இது போல் நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லா செமஸ்டருக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த பேப்பர் வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயரில் தமிழுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிசிபி கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க யார்கிட்டயாவது புக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் ரொம்ப நாளாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கம்மிங் 7th வரையும் டைம் இருக்குது. இன்னும் யாராச்சும் பண்ணாமல் வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணி முடிச்சுக்கோங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் க்ளோஸ்ன்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் போகாமல் உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃப்ளட்னால சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் ஆச்சு. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு போட்டிருக்காங்க. யாரெல்லாம் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்களோ நீங்கள் கரெக்டான டேட்டில் போய்ட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா டேட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மந்த் எண்டு வந்து உங்களுக்கான ஸ்லாட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. கிளாஸஸ் அதே போல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரெண்டுக்குமே டேட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணால் தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கரெக்டாக அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்டேட் தான் இப்போ வெப்சைட்டில் இருக்குது. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ரிசல்ட் ரிலீஸ் ஆக போகிற அக்யூரேட் டேட் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்டிமேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.